الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். கோடைகால விடுமுறை ஆரம்பித்து விட்டது. ஆனால் வெப்பம் முன்பை விட கடுமையாக இருக்கிறது. இன்னமும் வெப்ப அலை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று வானிலை அறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த வெப்பத்தினுடைய கடுமையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த செய்தியில் இருந்தும் இன்னொரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியில் இருந்தும் இந்த நேரத்திலே நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. முதலாவது செய்தி, அபூ தர் அல்-கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற தோழர்களும் ஒரு பயணத்திலே இருக்கின்றார்கள். அப்போது லுஹர் தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. பாங்கு சொல்லக்கூடியவர் பாங்கு சொல்வதற்காக தயாரானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். கொஞ்சம் பொறும், வெப்பம் தணியட்டும் என்று சொன்னார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் அவர் பாங்கு சொல்வதற்கு தயாரானார். மீண்டும் சொன்னார்கள், இன்னும் கொஞ்சம் பொறும், வெப்பம் தணியட்டும் என்று சொன்னார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் அவர் பாங்கு சொல்வதற்கு அவர் முனைந்தார். அப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னும் சற்று பொறும், வெப்பம் தணியட்டும் என்று சொன்னார்கள். இறுதியில் அந்த சூரிய வெளிச்சத்தினுடைய அந்த நிழல் மணல் மேட்டுக்கு சமமாக அளவுக்கு வரும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரை தாமதப்படுத்தி சொன்னார்கள், இப்போது பாங்கு சொல்லும்
ஏனென்று சொன்னால் இன்ன ஷித்தத்துல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், கடுமையான வெப்பம் நரகத்துடைய வெப்பத்தின் வெளிப்பாடாகும், அதில் ஒரு பகுதியாகும், அந்த சூடின் ஒரு பகுதியாகும் என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் என்று சொன்னோமே, அது என்ன என்று சொன்னால், இந்த மார்க்கம் எளிமையான ஒரு மார்க்கம், இலகுவான மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையான இந்த வெப்பத்திலும் லுஹர் தொழுகையை தாமதப்படுத்த சொன்னாங்க. ஏன்? இன்றைக்கு அடிக்கக்கூடிய வெப்பத்தை பாருங்கள், நம்மால் செல்ல முடிகிறதா? இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாமும் இந்த லுஹர் தொழுகையை தாமதப்படுத்த வேண்டும், அதுதான் சரியாக இருக்கு. அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கிறது, கடுமையான சூடு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ அந்த நேரத்தில் அவங்க மட்டும் தொழுதுட்டு போறக்கூடிய விஷயம் அல்ல, இது அகில உலகத்துக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இது சட்டமாக பாடமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இறை தூதர் அல்ல, அகில உலகத்துக்கும் கியாமத் நாள் வரையும் அவர்கள்தான் இறை தூதர். ரஹ்மத்துல் ஆலமீன், அகில உலகத்துக்கும் அருட்கொடை என்று அல்லாஹ்வால் சிலாகித்து சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு சட்டத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார். இந்த மார்க்கம் மிக இலகுவான ஒரு மார்க்கம். தொழுகை இது போன்ற நேரங்களிலே தாமதப்படுத்த வேண்டிய ஒன்று. இவ்வளவு கடுமையான சூடிலே மக்கள் தொழுவதற்கு எந்த அவசியமும் கிடையாது. அவர்கள் அவர்களுடைய உடல் நலனை பேணிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அதைத்தான் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். மனிதர்கள் தங்களுடைய உடல் நலனை பேணிக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த நேரத்திலே தொழுகைக்காக வெளியே வரக்கூடாது. ஆனாலும் தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான், அதையும் சற்று நாம் இங்கு கவனிக்கத்தக்க விஷயமாகும். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. தினமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்டு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்தந்த தொழுகை இன்னென்ன நேரத்தில் தொழ வேண்டும் என்று, லொகர் தொழுகை என்று சொன்னால் அதற்கு உரிய ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அது தொழ வேண்டும். அசர் தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் குறிக்கப்பட்டு அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையும் எந்தெந்த நேரத்திலே தொழுது வழிகாட்டி இருக்கிறார்கள். அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அசர் தொழுகைக்கு லுஹர் தொழுகைக்கு அசர் வரைக்கும் டைம் இருக்கிறது என்பதற்காக அசருடைய நேரத்திலே அவர்கள் தொழுது வழிகாட்டினார்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்தோடு தொழுவது. அதாவது தொழுகை என்று வரும்போது பாங்கு சொன்னவுடன் முதல் நேரத்திலேயே தொழுது விடுவது, அதுதான் தொழுகையை முதல் நேரத்தோடு தொழுது விடுவது. பிறகு எது என்று கேட்டார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நன்மை செய்வது என்று சொன்னார்கள். பிறகு எது என்று கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவது என்று சொன்னார்கள். ஜிஹாத், ஜிஹாதை விட மிகச் சிறந்த அமல் எதுவுமே இருக்க முடியாது. இருந்த போதிலும் அந்த ஜிஹாதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு கொடுத்த இடம் 3வது இடம்.
அவர் அறிவிப்பாளர் சொல்லுகிறார், இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அவர்கள் அந்த தரத்தை சொல்லிக்கொண்டே போவார்கள், நான் இத்தோடு நிறுத்திவிட்டேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆக தொழுகை நேர காலத்தோடு தொழ வேண்டும் என்று நபி அவர்களால் வழிகாட்டப்பட்டிருந்தும் இந்த நேரத்திலே, இந்த கடுமையான வெப்பத்திலே அவர்கள் வெப்பம் தணியட்டும் என்று சொன்னார்கள். இப்போது நீ வாங்க சொல்ல வேண்டாம், வெப்பம் தணியட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இது எதை காட்டுகிறது? இந்த மார்க்கம் எளிமையானது, மக்களால் நிறைவேற்றப்படுவதற்கு இலகுவானது, அவர்களால் இயலுமானது, அவர்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை காட்டுகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகின்றான், உங்களுக்கு அவன் கஷ்டத்தை நாடவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு நாடுவதெல்லாம் இலகுவதான், உங்களுக்கு லேசா இருக்கணும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸா. எந்த ஒரு மனிதனும் அவனுடைய சக்திக்கு மீறி சோதிக்கப்பட மாட்டான். அவனுடைய சக்திக்கு மீறி இறை சட்டங்கள் அவன் மீது கடமையாக்கப்பட மாட்டாது. அதுதான் அதனுடைய யதார்த்தமான பொருள். எந்த ஒரு மனிதனும் அவனுடைய சக்திக்கு மீறி இறை கடமைகள் அவனுக்கு கடமையாகாது. அவனுடைய சக்திக்கு உட்பட்டுதான் எல்லா கடமைகளும் இருக்கின்றன. இதை அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இது மாதிரி இன்னும் பல வசனங்கள் திருக்குர்ஆனிலே இருக்கின்றன. அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்பவில்லை. மா யுரீதுல்லாஹு பிக்கும் அல்ல உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் நாடவில்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இதுதான் இறை மார்க்கத்துடைய யதார்த்தமான நிலை. இதை இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அடுத்து இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தின் மீது அக்கறையும் ஆர்வமும் கொண்டிருக்கிறார். இங்கு ஒரு மறைமுகமான ஒரு சமிஞ்சை இருக்கிறது இந்த ஹதீஸில். என்ன? அது இறை தூதருடைய அந்த கருணை, அந்த அருள். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்துள்ளார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்கள் மீது பேராவல் கொண்டவராக இருக்கிறார். நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இறை மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நரகத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு உரியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று உங்கள் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மூமின்கள் மீது பரிவும் கருணையும் உடையவராக இருக்கிறார். குறிப்பாக மூமின்கள், நம்பிக்கை கொண்ட மக்கள், அவர்களுடைய இறை நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும். அது குஃப்ராக மாறிவிடக்கூடாது, அது ஷிர்காக ஆகிவிடக்கூடாது. அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய ஈமான் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்கள் மீது அக்கறை கொண்டவராக, பரிவு மிக்கவராக, கருணை உள்ளவராக இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார். அந்த வகையிலே ஒரு மறைமுகமான சமிஞ்சை இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வைத்திருக்கிறார்கள். அது என்ன? ஒன்று, இந்த கடுமையான சூடு,
வெப்பம் நிலவுகின்ற நேரத்திலே தொழுகைக்கு கூட வெளியே வரக்கூடாது என்று சொன்னால் இதர காரியங்களுக்காக வெளியே போகலாமா? தேவையில்லாத காரியங்களுக்கு வெளியே போகலாமா? வேண்டாம் என்கிறார்கள். நீங்கள் தேவையின்றி வெளியே சுத்த வேண்டாம், இந்த வெயிலான நேரங்களிலே வீட்டுக்குள்ளேயே இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள். தொழுகைக்கே வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே, தொழுகையை தாமதப்படுத்த சொல்லுகிறார்களே, என்ன பொருள்? அந்த வெப்பம் தனியட்டும், தனிந்த பிறகு வீட்டை விட்டு தொழுகைக்கு வாருங்கள். இந்த கடமையான தொழுகையை நீங்கள் அவசியம் நிறைவேற்றி ஆக வேண்டும் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் இந்த வெயில் இதால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெப்பம் தனியட்டும் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். அது நமக்கு இதை சுட்டி காட்டுகிறார். நாம் வீட்டிலேயே அடங்கி இருக்க வேண்டும், தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. அடுத்து பள்ளிவாசலில் கூட நாம் தங்கி இருக்கலாம். பள்ளிவாசலில் கூட நாம் சீக்கிரமாக வந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து நல்ல விஷயங்களை நாம் படித்துக் கொண்டு, ஓதிக்கொண்டு, கேட்டுக்கொண்டு, மார்க்க விஷயங்களை அறிந்து கொண்டு, குர்ஆனை படித்துக் கொண்டு பள்ளிவாசலிலே கூட நாம் இருந்து கொள்ளலாம். அந்த நேரம் வெப்பம் தனிந்த பிறகு தொழுது விட்டு வீட்டுக்கு செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இது இந்த ஹதீஸில் இருந்து ஒளிந்து கிடக்கக்கூடிய சில வழிகாட்டுதல்கள். இது இந்த ஹதீஸில் இருந்து நாம் பெறக்கூடிய பயன்கள். இன்னொரு செய்தி இருக்கிறார். மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய ஒத்த வயதுடைய நண்பர்கள், சம வயதுடைய நண்பர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். வெகு தூரத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 20 நாட்கள் தங்குகிறார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள். 20 நாட்கள் தங்கி இருந்து கொண்டு மார்க்கத்தை படிக்கிறார்கள். 20 நாள் ஆன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து விசாரிக்கிறார்கள். அதை அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் என்னுடைய சக இளைஞர்களுடன் என் ஒத்த வயதுடைய என் இளைஞர்களுடன், என் தோழர்களுடன் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அங்கு 20 நாட்கள் தங்கியிருந்தோம். எதற்கு? பாடம் படிப்பதற்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாளைக்கு பிறகு அவர்கள் எங்களிடம் விசாரிக்கிறார்கள். எங்களுடைய ஆவல் என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் மீது ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம், குடும்பத்துக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆசை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு விசாரித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், போதும், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், அவர்களிடம் நீங்கள் தங்கியிருங்கள். வஅல்லிமூஹும் வமுரூஹும், நான் உங்களுக்கு கற்றுத்தந்த விஷயங்களை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், நான் உங்களுக்கு ஏவிய விஷயங்களை அவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள். ஃபைதா ஹலரத்திஸ் ஸலாத், தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் ஃபல்யுஅத்தின் லக்கும் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும். சும்ம லியும்முக்கும் அக்பரு, உங்களில் மூத்தவர் உங்களுக்கு இமாமத்து செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, புகாரியினுடைய அறிவிப்பிலே, வஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழ வேண்டும். இந்த கூடுதல் தகவல் சஹீஹ் புகாரியிலே இருக்கிறது.
என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழ வேண்டும். எப்படி நம்ம தொழணுமா? இறை தூதர் காட்டிய வழியில நம்ம தொழணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து தொழக்கூடாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு சிலர் இப்படி கையை வச்சிருப்பாங்க. இப்படித்தான் வைக்கணுமோ, இங்க இருந்து கையை அப்படி நம்ம இறைக்கணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கையை எப்படி நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீட்டிக்கிட்டே இருக்கணுமோ, ஆட்டிக்கொண்டு இருந்தவர் இப்படி நீட்டிக்கிட்டே இருப்பார். அக்கம் பக்கத்தில் உங்களை பார்த்து தொழுவது, உதவு செய்வது, இறை சட்டங்களை படிப்பது அது முறை கிடையாது. எது முறை? குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் இறை மார்க்கத்தை படிப்பதுதான் முறை. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழ வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத மாதிரி நாமும் தொழ வேண்டும் என்பதற்கான ஆதாரம். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரம். எனவே இந்த தொழுகை நாம் எப்படி தொழணும், அதை படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தக்பீர் கைகளை உயர்த்தினார்கள், எப்படி கட்டினார்கள், என்ன ஓதினார்கள், எப்படி ருக்கு செய்தார்கள், எப்படி ருக்குவிலிருந்து எழுந்தார்கள், சஜிதாவுக்கு போனது எப்படி, சஜிதாவிலிருந்து எழுந்தது எப்படி, அவர்களுடைய கைகள் சஜிதாவில் எங்கே இருந்தது, அத்தகையாத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், விரலை நீட்டிக்கொண்டு இருப்பார்களா, ஆட்டிக்கொண்டு இருப்பார்களா, இதெல்லாம் நாம் படிக்க வேண்டும். படித்து தெரிந்து அதன் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க செயல்பட முடியாது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நீங்க படிங்க, அந்த ஹதீஸை எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல எப்படி இருப்பாங்க அதை கேளுங்க. நீங்க விரலை நீட்டி கொண்டு இருப்பவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். அந்த ஹதீஸை நீங்கள் வாங்கி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை நீட்டிக் கொண்டு இருந்தார்களா அல்லது ஆட்டிக்கொண்டு இருந்தார்களா, அதை நீங்க பார்க்கணும். அன்பிற்குரியவர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழ வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு தொழ முடியாது. அது எப்படி இருந்துட்டு போகுது, விரலை நீட்டினா ஆட்டினா என்ன. சிலர் இப்படி இருக்கிறாங்க, கையை எங்கேயும் வச்சுட்டு போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு அப்படி சொல்லணும்? எப்படியும் அவர் செஞ்சுட்டு போறாரு, அவர் எப்படியும் நடந்து விட்டு போறார், இருக்கட்டுமே. ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை மேராஜில் இருந்து கற்றுக்கொண்டு மேராஜிலிருந்து தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே ஏறி ஒவ்வொரு ஆட்களுக்கும் எப்படி தொழணும் அப்படிங்கிறத சஹாபாக்களை எல்லாம் மக்களையெல்லாம் பள்ளிவாசல்ல ஒன்று திரட்டி மெம்பரில் ஏறி கற்றுக் கொடுத்தாங்க. ருக்கு செய்வது மெம்பரில் நின்று ருக்கு செஞ்சுக்கலாம், எல்லாரும் பார்ப்பாங்க. சஜ்தா செய்ய முடியாது, கீழே இறங்கிடுவாங்க. கீழே இறங்கி சஜ்தா செஞ்சாங்க. அப்ப இப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி கற்றுக் கொடுத்தார். ஏன் கற்றுக் கொடுக்கணும்? எப்படி தொழுது பாரா, ஏன் அதை சொல்லணும்? அதனால எல்லா விஷயங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எதையும் நாம் அலட்சியப்படுத்தி விட முடியாது. எதையும் நாம் அலட்சியப்படுத்தி விட முடியாது. உன் நண்பனை பார்த்து மலர்ந்த முகம் காட்டுவது உட்பட எந்த நல்லறத்தையும் நீ அற்பமாக கருதாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். என்ன சும்மா சாதாரண விஷயம் தானே, விரல் அசைக்கிறது, நெஞ்சில் கை கட்டு, சாதாரண விஷயம், இணையை கட்டிட்டு போ, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. இது சாதாரண விஷயமா? இது சாதாரண விஷயம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சாதாரண விஷயம், இதையெல்லாம் நீங்கள் கடந்து போய்விட வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். எனவே இது வேற லெவலுக்கு போகிறது. நம்ம விஷயத்துக்கு வருவோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தியில் இருந்தும் நாம் படிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. இந்த நேரத்திலே, கடுமையான வெப்பம் நிலவுகின்ற இந்த நேரத்திலே நாம் பள்ளிவாசலிலே இருந்து சில மணி நேரங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை, தொழுகையினுடைய முறைகளை, மார்க்கத்தினுடைய ஒரு சில சட்டதிட்டங்களை, ஒழுங்குகளை, திக்ருகளை, துவாக்களை, திருக்குரானில் உள்ள சில சூறாக்களை மனனம் செய்வதுதான் சரியான ஒரு நிலை. இதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இன்னொரு செய்தியும் இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் சூரியனை கிட்டத்தட்ட 1 மைலுக்கு தூரத்துல, 1 மைலுக்கு அப்பால கொண்டு வந்து நிறுத்திடுவான். இப்போ சூரியன் பல ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் அதனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. மனிதர்கள் செத்து மடிகிறார்கள், குழந்தைகள் செத்து மடிகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ஆனால் என்ன அந்த நேரத்தில் நிலைமை? மனிதர்கள் வேர்வையில் மிதப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி? அவர்களுடைய அமல்களுக்கு தகுந்த மாதிரி. இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி அமல் செய்திருப்பார்கள், அதுக்கு தகுந்தாற்போல் அவர்கள் வேர்வையிலே மிதப்பார்கள். சிலருக்கு அவர்களுடைய வேர்வை கரண்டை கால் வரை இருக்கும், சிலருக்கு முட்டுக்கால் வரை இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரை இருக்கும், சிலர் வேர்வையிலே மூழ்கி விடுவார்கள், மூழ்கிடுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அல்லாஹ் 7 பேருக்கு நிழல் தருகிறான். 7 சாரார், 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான். எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் நிழல் கிடைச்சா? எப்படி இருக்கும் செஞ்சு பாருங்க. 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். அதில் ஒரு சாரார் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தை இறை வழிபாட்டிலேயே கழித்த இளைஞன். அவனுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் கீழே அவனுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளிலே நிழல் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொருவர் அல் இமாமுல் ஆதில். அவர் யார்? அவர் நீதமான ஒரு ஆட்சியாளர். ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்? நீதமா, குடிமக்கள் மீது நீதியை நிலைநாட்ட வேண்டும். யாருக்கும் கொஞ்சமும் அவர் அநீதி இழைத்து விடக்கூடாது. சமநீதி எல்லா விஷயத்திலும் சமநீதி. அப்படி ஒரு ஆட்சியாளரை நீங்கள் சந்தித்தது உண்டா? நாம சந்திச்சிருக்கிறோமா? இல்லை. எல்லா முஸ்லிம்களை 3வது குடிமக்களாக ஆக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தான் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. சமநீதி வழங்கக்கூடிய ஆட்சியாளர் இருக்கிறார்களா? அப்படி ஒருவர் இருந்தால் அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய அரிசியின் கீழே நிழல் கொடுப்பான். அவர் இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். இது 2வது. 3வது இன்னொரு மனிதர், அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டிருக்கும். அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டு, பள்ளிவாசல் விட்டு அவர் வெளியே வந்துட்டார் சொன்னா எப்போ பள்ளிவாசலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டே, வாங்க சொல்லிடுவாங்களா, எப்போ வாங்க சொல்லுவாங்க, பள்ளிவாசலுக்கு போகணும். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் 3ஆம் நபர். 4வது 2 மனிதர்கள். அந்த 2 பேரும் அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கிறார்கள்.
அவர்கள் ஒன்று சேர்வதும் அல்லாஹ்வுக்காக, அவர்கள் பிரிந்து செல்வதும் அல்லாஹ்வுக்காக. அப்படி அவர் தான தர்மம் செய்கிறார். வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ரகசியமாக அவர் தான தர்மம் செய்கிறார். இன்றைக்கும் தானம் தர்மம் செய்யக்கூடியவருக்கு தான் செய்கிறாங்க. ஒரு பள்ளிவாசல ஒரு லைட்டு போட்டால் கூட அதில் என்ன செய்வாங்க, எழுதிடுவாங்க, இன்னாரிடம் இருந்து வக்ஃபு செய்யப்பட்டதுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம பேர் அங்கே தெரியணும். ஒரு ஃபேன் போட்டால் கூட அதில் எழுதி ஒட்டிடுவாங்க. ஒரு குர்ஆன் பள்ளிவாசலில் அன்பளிப்பு செய்கிறாங்க, அதில் முதல் அட்டையில் திறந்த உடனே இன்னாரிடமிருந்து வக்ஃபு செய்யப்பட்டது என தெரியணுமா? இப்படித்தான் இருக்கிறார். ஆனால் வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்பவர். இப்படி தர்மம் செய்யும் போது அவரிடத்துல என்ன இருக்கும்? அல்லாஹ்வுக்காக என்ற ஒரே எண்ணம் தான் இருக்கும். அவர் விளம்பரத்தை விரும்ப மாட்டார், பிறர் தன்னை பாராட்ட வேண்டும், மெச்ச வேண்டும் என்று விரும்ப மாட்டார். அல்லாஹ்வுக்காக என்று அவர் ஒதுங்கி விடுவார். அல்லாஹ்வுக்காக என்று தூய எண்ணத்தை அவர் மேற்கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். கடைசியாக ஒருவர், வரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனா, தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தும் ஒரு மனிதர். இது பெரிய விஷயம். தனிமையில உட்கார்ந்துட்டு இறைவனை நினைத்து நினைத்து அழணும். அல்லாஹ், நீ எவ்வளவு செய்திருக்கிற எனக்கு, நீ எவ்வளவு மகத்தானவன், எவ்வளவு பெரியவன், நீ என்னமெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறாய், குறிப்பா எனக்கு தந்திருக்கிறாய் என்று நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்தும் ஒரு மனிதர். இந்த 7 சாராருக்கும் அல்லாஹ் தன்னுடைய நிழலின் கீழ் நிழல் கொடுக்கிறான். எப்போது? அவனுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில். இந்த 7 பேரில் நீங்கள் யாராக ஆகப் போகிறீர்கள்? உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் கேளுங்கள். இந்த 7 பேர்ல நீங்க யாராக மாறப்போறீங்க? ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையிடத்திலே கேட்டார். திடீரென்று வீட்டில் குழந்தைகளிடத்துல தந்தை பேசிக் கொண்டிருக்கும் போது, இது கதை, ஹதீஸ் இல்லை, விளக்கு அமர்ந்துடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, கடுமையான வியர்வை கொட்டுகிறது, வியர்வை கொட்டுகிறது. அப்போல்லாம் மின் விளக்கு, மின் விசிறிகள் இருக்காது. அப்போ குழந்தைகளை கூட்டு சொல்றார், அப்பா நீ என்ன செய்ய போற, நீ எதா மாற போற, நீ எதா ஆகணும் விரும்ப போற? ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய அந்த லட்சியத்தை எடுத்து சொல்கிறது. நான் டாக்டர் ஆக போறேன். என்ன செய்ய போற? ஏழைகளுக்கு நான் ஃப்ரீயாக மருத்துவம் செய்ய போறேன். நீ? நான் போலீஸாக போறேன். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை நான் காப்பாற்ற போகிறேன். நீ என்ன செய்ய போற? நான் வக்கீலாக போறேன். எத்தனையோ ஏழைகள் வழக்காட முடியாம தவிக்கிறாங்க, அவங்களுக்காக ஃப்ரீயாக வாதாடி ஜெயித்து கொடுக்க போறேன். நீ என்ன செய்ய போற? பொறியாளராக நான் ஆக போகிறேன். சிறந்த கட்டடங்களை எழுப்பி மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன். எல்லாம் இருக்கட்டும், இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை சொல்கிறார். இப்போ சொல்லுங்க, நீங்க எதாக ஆக போகிறீர்கள்? யோசிக்கிறாங்க பிள்ளைங்க. உண்மை அதுதானே? உண்மை அதுதான். நாளை மறுமையில நரகத்தினுடைய அந்த நெருப்பில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை மார்க்கத்தை படிப்பதுதான் அதற்கு சரியான வழி. அந்த மார்க்கத்தை படித்தால் மட்டும்தான் இந்த 7 நபர்களில் ஒருவராக நாம் ஆக முடியும். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் யாராக ஆகப் போகிறீர்கள்? இந்த 7 நபரில் ஒருவராக உங்களை நீங்கள் கற்பனை செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். லட்சியமாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு தந்தை அறிவுரை கூறினார்.
எனவே வரக்கூடிய 5ஆம் தேதி நாம் இங்கு கோடைகால பயிற்சி வகுப்பை நடத்த இருக்கிறோம். காலை 9:30 மதியம் 12 மணி வரை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை எல்கேஜியிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் ஆண் பெண் பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே அந்த குழந்தைகளை அனுப்பி வையுங்கள். மார்க்கத்தை இந்த நேரத்தில் அவர்கள் படிக்க வேண்டும். அவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும். வெளியே செல்வதற்கு அனுமதி கிடையாது. அவர்கள் இந்த காலம் முழுவதும் உள்ளுக்குள்ள தான் இருக்கும். ஏதாவது நீங்கள் கொடுத்து அனுப்புகிறா இருந்தால் ஸ்நாக்ஸு எதுவும் கொடுத்து அனுப்புகிறா இருந்தால் கையில் கொடுத்துருங்க, காசு கொடுக்காது. இதுக்கு முன்னால் நாம் வெளியே அனுப்பணும், இப்போ அனுப்ப முடியாது. கடுமையான வெப்பம் நிலவுகிறது, வெளியில் செல்ல அனுமதி கிடையாது. உள்ளுக்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய தேவைகளை ஓய்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே 9:30 மணியிலிருந்து 12 மணி வரை இந்த பயிற்சி வகுப்பு 5ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை சரியாக 15 நாட்கள் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பிள்ளைகளை இதிலே சேர்த்து நீங்கள் பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பெற்றோருடைய கடமைகள் என்று சில இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கடமையை தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் தங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. இது முதலாவது கடமை, பெற்றோர்களுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்கள், உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பு பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். ஃபல் இமாமு ராயின், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர் பொறுப்புடையவர். ஒவ்வொரு மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவர் தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார். உனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தனே, நீ என்ன செய்தாய்? பொதுமக்களை நீ எப்படி வழிநடத்தினாய்? விசாரிப்பான் அல்லாஹ். வர்ரஜுல், ஆண்மகன், ஃபி அஹ்லிஹி ராயின், தன்னுடைய குடும்பத்திலே பொறுப்புள்ளவன். ஒவ்வொரு மஸ்ஊலுன் ரஅய்யத்திஹி, தனது பொறுப்பு பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ஃபி பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் வீட்டிலே பொறுப்பாளி. ராயத்தும் பொறுப்பாளியாக இருக்கிறாள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா, அவள் தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவாள். வல் ஹாதிமு, வேலைக்காரன், ராயத்துன் ராயின் ஃபி மாலி ஸய்யிதிஹி, தன்னுடைய எஜமானுடைய பொருள் விஷயத்திலே பொறுப்பாளியாக இருக்கிறான். வஹு மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவன் தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் என்ன சொல்லிட்டாங்க? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்கள், ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுகிறது. எனவே ஒரு ஆண்மகன், ஒரு பெண் தனது குடும்பம் பற்றி அவங்க விசாரிக்கப்படுவாங்க. பிள்ளைகளை நீங்க என்ன செஞ்சீங்க, எப்படி வளர்த்தீங்க? இந்த மாதிரி வந்து நிற்குதோட அல்லாஹ் காப்பாற்றும். நரகத்துக்கு செல்வதை விட்டும் நம்மையும் நம்மளுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட நிலைமையிலே நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இதற்கு காரணம் யார் என்று நம்மை விசாரிக்கும் போது நாம் என்ன பதில் சொல்வோம்? எனவே நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை, இதனை நாம் மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு 3 பேருக்கு 2 கூலி உண்டு என்று. சுருக்கமாக சொல்லிடுவோம். அதில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் தனது அடிமையை
நல்ல முறையிலே ஒழுக்கத்தை கற்பித்து கல்வியை கற்றுக் கொடுத்து அதனை நல்ல முறையில் செய்து பிறகு அந்த அடிமையை விடுதலை செய்து பிறகு அந்த அடிமையை தான் மணந்து கொண்டார். அவருக்கு 2 கூலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த தலைப்பு போடுறாங்க என்று சொன்னால், பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது கடமை தலைப்பு. இதுல பெற்றோர்கள் எங்கே இருக்கிறது, பிள்ளைகள் எங்கே இருக்கிறது என்று நீங்க கேட்கலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமை விஷயத்தில் இத்தனை கடமைகள் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய பிள்ளைகள் விஷயத்தில், சுதந்திர புருஷர்களாக இருக்கக்கூடிய அவனுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவனுடைய கடமை எங்கே சென்று விட்டது? இதற்கு மேலான கடமை இல்லையா? அவங்க கேட்கிறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த கடமை இதையுடன் மேலானது இல்லையா? ஒரு அடிமைக்கு இத்தனை விஷயத்தில் அவன் கடமைப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், அடிமை இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவனுடைய கடமையும் பொறுப்பும் என்ன என்று கேட்கிறார். எனவே பெற்றோர்கள் இந்த விஷயத்திலே அக்கறை எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் இந்த வகுப்புக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து இந்த ரமலான் அறிவு போட்டி நம்ம அந்த பரீட்சையை தள்ளி வச்சிருக்கோம். அது 12ஆம் தேதியா இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பிறகு பரீட்சை. அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை சீக்கிரம் முடித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய கால அவகாசம் சற்று நீடிக்கப்பட்டிருக்கிற 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை இன்னும் கொஞ்சம் நீடிக்க வச்சிருக்கிறோம். நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. முதல் பக்கத்தை கிழித்து அதில் 2 ஆதார் நகலை இணைத்து கொண்டு வந்து தாங்க. நாங்கள் பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை உங்களுக்கு தந்தோம். அதை நீங்கள் என்ன செய்யணும், பரீட்சைக்கு வரும்போது அந்த மறுபாதியை, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மறுபாதியை எல்லாரும் கொண்டு வரணும். அதுதான் பரீட்சைக்கு ஹால் டிக்கெட்டு மாதிரி. யார் பரீட்சை எழுதுறாங்கிறது தெரியணும். எனவே நீங்கள் பரீட்சை எழுதும்போது அதை கொண்டு வாங்க. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.